இருக்கிறவங்களை பார்த்து ஒரே ஒரு விஷயம் தைரியத்தோடு சொல்லிப்பார், நீ கர்த்தரோடு தான் இருக்கிறியா. சொன்னாங்களா, அவங்கள திரும்பி பார்த்துக்க, நீ இருக்கிறியா ஃபஸ்ட்டு. நீங்கள் எடுக்கிற முதல் டிசிஷன், முதல் காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ கர்த்தரோடு கூட இருக்கணும். நீங்க அவரை விட்டுட்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். உனக்கு தான் லாஸ் தவிர அவருக்கு லாஸ் கிடையாது. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சபையே, கர்த்தர் இந்த கால வேளையில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய இழப்புக்கு, உன்னுடைய போராட்டத்துக்கு காரணம் என்ன? நீ என்னை மறந்தபடினால்தான் இந்த காரியம் நடக்கிறது. தேவனை விட்டு தேவனுடைய ஐக்கியத்தை மறந்துவிடு, ஆராதனையை மறந்துவிடு, மனம் போல வாழ் என்று சிலர் உனக்கு சொல்லக்கூடும். ஏமே, சபை கூடி வருது, சில விட்டு விட்டார்கள். சபையை நடத்துகிற தேவனுடைய பிள்ளையே, யார் வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, உனக்கு கவலை வேண்டாம். ஆனால் நான் இந்த இடத்தை தெரிந்து கொண்டபடியா இனி திரள் வெள்ளங்களை போல் உன் ஆலயத்தில் சூழிய பாளையம் இறங்குவார்கள். திரளான ஜனங்கள் உன்னை படையெடுத்து வரப்போகிறார்கள். ஏன் என்று சொன்னால், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்திலிருந்து நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், நான் மனிதனை பிரியப்படுத்துகிற ஊழியனாய் இருந்தால் என் பிரசங்கம் வேறு ஆயிருக்கும். நான் மனிதர்களுக்காய் வாழ்கிறவனாய் இருந்தால் என் பிரசங்கம் வேறுமாயிருக்கும். நான் தேவ சத்தத்தை கேட்கிறபடியா சொல்லட்டும், ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பின சொல்லட்டும். என் ஊழியக்காரனாகிய தாவீது நிமித்தம் நான் சாலமோனுக்கு உதவி செய்வேன். ஏமே, அதே கர்த்தர் அப்போல நீர் பாய்ச்சினா, கேபான் நட்டா, விளை செய்கிறது கர்த்தர். லிசன் டு மை வேர்ட். ஏமே, விளை செய்கிறது கர்த்தர். நீ கர்த்தரோடு கூட விளையாடுகிற நேரம் அல்ல. ஏமே, ஆராதனை என்பது களியாட்டத்தின் நேரம் அல்ல. ஆராதனை என்பது தேவன் அசைவாடுகிற இடம். ஆராதனை என்பது மனிதனை சந்திக்கிற நேரம் அல்ல. ஆராதனை என்பது மணவாளன் மணவாட்டி ஆயத்தமாகி ஏமே அவர்களை சந்தோஷித்துக் கொள்ளுகிறது போல் இயேசுவை சந்திக்கிற ஒரு இடம் தான் ஆராதனை. ஆனா நீ என்ன என்ற, நீங்க சாட்சி சொல்லும் போதும் உங்களுடைய பிக ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தேன். ஒருத்தர் எழுந்து போறாரு, ஒருத்தர் வர்றாரு, ஒருத்தர் நிற்கிறார். இது கர்த்தரை கேவலப்படுத்துகிற செயல். இதை ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக இங்கே நம்ம என்ன பண்ணல. இஸ் நாட் த கேதரிங் டு த அசம்பிளி, இஸ் த லார்டு, இது ஆல்மைட்டி. யாரு? இயேசு யாரு? இஸ் நாட் த ஆர்டினரி காட், ஆல்மைட்டி. அவர் வராரு என்று சொன்னால் ஒரு பயம். என்ன பண்ணக்கூடாது? ஜோக்கில் இங்கே என்ன பண்ணக்கூடாது? காமிக்கக்கூடாது. காமிச்சேன்னா பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணுவார்? சீவி போட்டுருவார். திஸ் இஸ் எ பிளேஸ், இஸ் அ ஹெவன் காட், ஹெவன்லி ஃபாதர். அவரை ஆராதிக்கிற நீ என்ன பண்ணணும்? வந்தன்னா செல்ஃபோனில் நல்லா இருக்கே, யாரோ மெசேஜ் பண்ணிக்கிறாங்களே, இது சரி கிடையாது. அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் இந்த சபையில் செய்ய போகிறார். எத்தனை பேர் காது நல்லா கேட்கும்? இப்போ நான் சில காரியம் சொல்கிறேன். நான் சொல்கிறது சில வேடிக்கையாக கூட இருக்கும். இதுதாங்களே சார். கண்ணு, எத்தனை பேர் கண்ணு வச்சுருக்குறீங்க? அல்லேலூயா. இஸ் த சீரியஸ். உன் கண்ணு அவரை பார்க்கணும், உன் செவி கேட்கணும். இந்த காதில் கேட்கும் போது உன் பிரெயினுக்குள்ளே வரும். பிரெயினுக்குள்ளே வரும்போது இயேசுவை பார்ப்பேன். 3 சரியில்லைன்னா கண்ட கதையை பார்த்தனா
கண்ட சிலர் அந்நிய பாஷையில் 2 விதமாக பேசுவான். சர்ச்சுக்கு வந்தால் அந்நிய பாஷை, வீட்டில் இருந்தால் நல்ல பாஷை. இல்லையோ? ஒரு தீர்மானம் எடு. கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பினதை நான் சொல்லுகிறேன். ஆவிக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டு பார்க்குற அந்த அனுபவம் வேறு. ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பினதை சொல்லட்டும். நான் நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து இந்த பகுதியிலிருந்து ஒரு பெரிய இரைச்சலை உன் ஆலயத்துக்கு நேராக திருப்புவேன். வடக்கு, கிழக்கு, அப்புறம் மேற்கு, தெற்கு 4 பகுதியிலிருந்து என் ஜனத்தை காடைகளை அனுப்புகிறது போல